திருச்சூரில் உள்ள ஸ்ரீமங்கலம் பாரம்பரிய வீடு. அது வெறும் வீடாக மட்டும் இருக்கவில்லை. அது அனுவின் வினோதா வாழ்க்கையை சிறைப்பிடித்த ஒரு அழகான இரும்பு கூண்டாக இருந்தது. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அந்த மாளிகை அது. காலப்போக்கில் அதன் சுவர்கள் கூட தங்க நிறத்தை பெற்றிருந்தன. அந்த மாளிகையின் ஒவ்வொரு மூலையிலும் ஒருவிதமான குளிர்ந்த தனிமை நிறைந்திருந்தது. அப்பாவும் அம்மாவும் பிரிந்து சென்ற பிறகு ராஜன் மேனன் மாமா, வத்சலா அம்மா, அத்தை ஆகியோர்தான் அவளுடைய உலகமாக இருந்தனர். அவர்களது அன்பு வெளியே சர்க்கரையில் தோய்த்த இனிப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு குளிர்ந்த கசப்பு இருப்பதை அனு உணரவில்லை. அவளுடைய 25வது வயதில் முதல் கனவு மலர்ந்தது. ஹரி கிருஷ்ணனுடனான திருமண நிச்சயதார்த்தம். ஹரி ஒரு நல்ல இளைஞன். இந்த பாரம்பரிய வீட்டின் மண்ணிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரே வழியாக அனு இந்த திருமணத்தை பார்த்தாள். திருமணத்திற்கு முந்தைய நாள் சடங்குகள் கோலாகலமாக இருந்தன. வீட்டின் முகப்பில் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை வெளிச்சத்தில் திருமண பந்தல் ஒரு சொர்க்கம் போல தோன்றியது. மகளே அனு, இனி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும், வத்சலா அம்மா அப்படி கூறிய போது அனுவின் உள்ளத்தில் முதன்முறையாக ஒரு உண்மையான மகிழ்ச்சி நிறைந்தது. தாலி கட்டும் நேரம் நெருங்கிய போது ஹரி அனுவை ஆளரவமற்ற மாடிப்படிகள் அறைக்கு அழைத்தான். அவன் கண்களில் சோகமில்லை, பயம் கலந்த ஒரு வெறுமையான பார்வை இருந்தது. அனு, இந்த உண்மையை உன்னிடம் எப்படி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. அவனது குரல் ஈரமான கண்ணாடி போல் உடைந்தது. நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனால் ராஜன் மேனன் என்னை கூப்பிட்டார். 30 லட்சம் ரூபாய் ஆஃபர் கொடுத்தார், இந்த திருமணத்தை நிறுத்தச் சொல்லி. அனுவின் உலகம் இடிந்து விழுவது போல் உணர்ந்தாள். அந்த பெரிய தொகையின் கணக்கீட்டில் தான் ஒரு வியாபார பொருளாக மாறிவிட்டதை அவள் உணர்ந்தாள். பணத்திற்காக ஓடிப்போகிறவன் உனக்கு பொருத்தமானவன் அல்ல என்று வத்சலா அம்மா சொன்ன வார்த்தைகள் அவள் காதுகளில் ஒலித்தன. உன்னை விட இந்த பணம் எனக்கு பெரிதல்லானோ, ஆனால் நான் ஒரு ஏழை, என் தேவைகள் பெரியவை, என்னால் முடியாது என்று கூறிவிட்டு ஹரி ஓடி மறைந்தான். இதயம் பிளந்து அலறக்கூட முடியாமல் அனு அறைக்கு வந்தாள். அவளுடைய அழுகையை விட ஆழமாக அந்த வீட்டின் நிசப்தம் கிழிந்தது. வத்சலா அம்மா ஒரு கிளாஸ் பால் நீட்டினார். அழுதது போதும் மகளே, எல்லாம் நல்லதுக்குத்தான், இந்த பாலை குடி, மனசு ஆறும் அவர் வற்புறுத்தினார். கண்ணீரின் உப்பையும் வேதனையின் கசப்பையும் மாற்றுவதற்காக அவள் அந்த பாலை ஒரே மூச்சில் குடித்தாள். நிமிடங்களுக்குள் மூளையில் ஒரு அடர்த்தியான பனிமூட்டம் நிறைந்தது. நாக்கு குளறியது, கண்ணிமைகள் கனத்தன. ராஜன் மேனனின் குரல் மட்டும் தூரத்தில் கேட்டது. போகிறவர்கள் போகட்டும், அவள் தானாக தயாராகி வந்து விடுவாள். இது அனு ஆழ்ந்த கனமான உறக்கத்திற்கு சென்றது. அந்த உறக்கம் பல நாட்கள் நீடித்தது. முதல் திருமணம் நின்றதால் அனுவை பற்றி ஸ்ரீமங்கலத்தில் ஒரு ரகசிய பேச்சு எழுந்தது. மனநலம் பாதிக்கப்பட்ட பெண். இந்த கட்டுக்கதையை பரப்பியது ராஜன் மேனன் நான். முதல் திருமணத்தின் தோல்வி அனுவை மேலும் தனிமைப்படுத்தியது. அறையின் ஜன்னல் கம்பிகள் அவளது சுதந்திரத்தை கேலி செய்தன. 6 மாதங்களுக்கு பிறகு கோட்டயத்தை சேர்ந்த மகேஷ் என்ற இளைஞன் அனுவின் வாழ்க்கையில் ஒளியாக நுழைந்தான். மகேஷ் அமைதியானவன். அவனது அன்பின் வெளிப்பாடுகளில் பணத்தின் வியாபார வாடை இல்லை. தொலைபேசி மற்றும் நேரடி உரையாடல்களில் அவன் அனுவை பற்றி உண்மையாக விசாரித்தான். நான் உன்னை நம்புகிறேன் அனு, உலகம் என்ன சொன்னாலும் நான் உன்னை பாதுகாப்பேன், மகேஷ் உறுதியளித்தான். அனுவின் உள்ளத்தில் மீண்டும் நம்பிக்கையின் மெல்லிய சுடர் எழுந்தது. இவன் வித்தியாசமானவன், இவன் பணத்திற்காக ஓடமாட்டான். திருமணத்திற்கு முந்தைய நாள் இரவு வத்சலா அம்மா வழக்கம் போல் பால் கிளாஸுடன் வந்தார். இந்த முறை பால் குடிக்கும்போது அனுவுக்கு கைகளில் லேசான நடுக்கம் இருந்தது. அவளுக்கு முதன்முறையாக ஒரு பயம் தோன்றியது. பாலை ஒரே மூச்சில் குடித்தாள். இருப்பினும் இதற்கு முன்பு குடித்த பாலில் இல்லாத ஒரு மெல்லிய உலோகச் சுவை அவள் நாவில் தங்கி இருந்தது. என்ன மகளே, இப்படி பார்க்கிறாய்? வத்சலா அம்மாவின் கேள்வியில் லேசான பதட்டம் தெரிந்தது. ஒன்றுமில்லை அத்தை, பால் கொஞ்சம் சூடு குறைவாக இருக்கிறது, அவள் பொய் சொன்னாள். ஆனால் அந்த சுவை அனுவின் மனதில் சந்தேகத்தின் கனமான கதவை திறந்தது. உறக்கத்திற்கு செல்லும் முன் அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள், இந்த மயக்கம் இயற்கையானது அல்ல. அடுத்த நாள் காலையில் எழுந்தபோது அறையில் மகேஷை காணவில்லை. தலையாணைக்கு அருகில் ஒரு கடிதம். அந்த கடிதத்தை பார்த்ததும் அனுவுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. அவள் நடுங்கும் கைகளால் கடிதத்தை எடுத்து படித்தாள்.
அனு, உன் அன்பை விட ராஜன் மேனன் என் முன் வைத்த அந்த 30 லட்சம் ரூபாய் பெரியது. என் கடமைகளுக்கு முன்னால் என் நேர்மை தோற்றுவிட்டது. நான் ஒரு பலவீனமானவன், என்னை மன்னித்துவிடு. அனு கதறி அழவில்லை. அதற்கு பதிலாக அவளுக்கு குளிர்ந்த ஒருவித பற்றின்மை, டிட்டாச்மெண்ட் ஏற்பட்டது. முதல் முறை ஹரி சென்றபோது துக்கமாக இருந்தது. இப்போது மகேஷ் சென்றபோது அவள் உணர்ந்தது வெறும் வெறுமை மட்டுமே. அன்பு, நம்பிக்கை, நேர்மை, இந்த வார்த்தைகளுக்கு இந்த வீட்டின் சுவர்களுக்குள் எந்த மதிப்பும் இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். இந்த வீடு தனது திருமணங்களை ஒரு வியாபாரமாக மட்டுமே பார்க்கிறது. மாமாவும் அத்தையும் அவளை மீண்டும் சமாதானப்படுத்த முயன்றனர். நீ ஒரு சாகம் மகளே என்று சொல்லாமல் சொல்லும் ஒரு பாவம் அவர்கள் முகத்தில் மின்னி மறைந்தது. மூன்றாவதாகவும் பாலக்காட்டைச் சேர்ந்த ஒரு இளைஞனுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இந்த இளைஞனும் திருமணத்திற்கு முந்தைய நாள் இரவில் ராஜன் மேனனுடன் ரகசியமாக பேசிய பிறகு சரியாக 30 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு திருமணம் நின்றது. இந்த முறையும் வழக்கம் போல் வத்சலா அம்மா பால் கொடுத்தார். அனு பால் குடித்தாள், உறங்கினாள். ஆனால் இந்த 3 தோல்விகள் அவளது மனதில் ஒரு உறுதியான முடிவிற்கு காரணமாக அமைந்தன. இந்த மயக்கமும் திருமண தடைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இன்னும் ஒரு முறை இந்த பாலை குடித்தால் நான் உண்மையாகவே மனநல மருத்துவமனையில் இருப்பேன், அனு உறுதி செய்தாள். அடுத்த முறை அவர்கள் கொடுக்கும் பாலை குடிக்கக்கூடாது. அந்த இரவில்தான் நான் விழித்திருக்க வேண்டும். இந்த முறை ஆட்டம் அனுவுடையதாக இருந்தது. ராஜன் மேனனின் மற்றும் வச்சலா அம்மாவின் பாசம் நிறைந்த ஒவ்வொரு பார்வையிலும் அவள் மரண பயத்தைக் கண்டாள். இன்றிரவு ஒன்று சுதந்திரம் அல்லது மனநல மருத்துவமனை. இந்த இரண்டில் ஒன்று மட்டுமே நடக்கும். வீட்டின் சுவர்கள் கூட அவளது இதயத் துடிப்பின் தாளத்தை கேட்பதாக அவளுக்கு தோன்றியது. வத்சலா அம்மா பால் கிளாஸுடன் வந்தபோது அனுவின் கைகள் நடுங்கின. இது ஒரு அதிர்ஷ்டம் மகளே, நாளை உன் நல்ல நாள், சந்தோஷமாக இதை குடி. அம்மாவின் வார்த்தைகளில் வழக்கமான பாசம் வழிந்தது. நன்றி அத்தை, அனு நிறைந்த கண்களுடன் சொன்னாள். அது நடிப்பல்ல. 4 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அனுபவித்த கசப்புக்கு ஒரு விடை கொடுக்கும் தருணம் அது. அவர் திரும்பிய உடனேயே அனு ஜன்னல் அருகே உள்ள துளசி மாடத்தின் அருகே சென்றாள். மண் தொட்டியில் வளர்ந்திருந்த துளசி செடியின் வேர்களில் மரணத்தை மறைத்து வைத்திருந்த அந்த பாலை அவள் மெதுவாக ஊற்றினாள். பாலின் மெல்லிய மனத்துடன் முன்பு அனுபவித்து அறிந்த மயக்க மருந்தின் லேசான ரசாயன வாசம் மூக்கை தாக்கியது. அவளுக்கு பைத்தியமில்லை, மாறாக தனது பாதுகாவலர்கள்தான் தன்னை ஏமாற்றினார்கள் என்ற பயம் கலந்த அறிவு அது. பால் குடித்தது போல் நடித்து அவள் கட்டிலில் படுத்தாள். சுவாசத்தை கூட சத்தமில்லாமல் அடக்கினாள். ராஜன் மேனன் அறைக்கு வந்தார். அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை உறுதி செய்த பிறகு சாவியால் கதவை பூட்டிவிட்டு வெளியே சென்றார். அதன் பிறகான நிமிடங்கள். நிசப்தத்தின் கனம் அனுவின் மார்பில் ஒரு பாரமாக அழுத்தியது. நடுமிரவாகிவிட்டது. நிலவொளி ஜன்னல் வழியாக அறையில் ஒரு வெள்ளிக்கோட்டை வரைந்தது. சத்தமில்லாமல் அவள் கட்டிலில் இருந்து எழுந்தாள். காலடியில் குளிர்ந்த தரையின் ஸ்பரிசம். ஒவ்வொரு அடியும் ஒரு போர் போல இருந்தது. மாடிப்படிகளில் இறங்கும்போது மரத்தில் மிதிக்காமல் இருக்க அவள் மிகவும் கவனமாக இருந்தாள். சமையலறை பகுதியில் மெல்லிய சம்சாரம். அவள் தடிமனான திரைச்சீலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். ராஜன் மேனன், வத்சலா அம்மா, நர்ஸ் மற்றும் குடும்ப பெரியவர் காரணவர் ஆகியோர் அங்கே இருந்தனர். நர்ஸ், மனநலம் பாதிக்கப்பட்ட பெண், எவ்வளவு காலமாக இந்த மருந்தை கொடுக்கிறீர்கள்? இந்த திருமண நாடகம் எதற்காக மீண்டும் மீண்டும்? இந்த பெண்ணிடம் ஏன் இந்த கொடூரம்? நர்ஸின் குரலில் தெளிவான கோபம் இருந்தது. வத்சலா அம்மா, உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், நீங்கள் பேசாமல் இருங்கள். நாளைய திருமணம் நின்றால் பிறகு இவளுக்கு மனநல பிரச்சனைகள் இருப்பதாக உறுதி செய்தாள். அவர்களது குரல் ஒரு பயம் கலந்த திட்டமிடலுடையதாக இருந்தது. அனுவின் உள்ளத்தில் ரத்தம் கொதித்தது. பைத்தியமா? நானா? நான் இல்லை, இந்த வீடுதான் பைத்தியக்காரத்தனமானது. ராஜன், இந்த நாடகம் எவ்வளவு காலம்? குடும்ப பெரியவரின் குரல் அந்த குளிரிலும் ஒரு தணல் போல ஒலித்தது. என் அண்ணன் எழுதி வைத்த உயிலை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்கிறீர்கள். பணத்தை பறிப்பதற்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அழிக்காடீர்கள். பணத்தை பறிக்கவா? ராஜன் மேனன் கத்தினார். என் பங்கு சொத்தை ஊதாரித்தனம் செய்து தீர்த்த பிறகு இந்த வீட்டை என் கட்டுப்பாட்டில் வைக்க எனக்கு உரிமையுண்டு. உயிலில் ஒரே ஒரு நிபந்தனைதான் உள்ளது. அனுவுக்கு திருமணம் முடிந்தால் மட்டுமே இந்த கோடிக்காழ்கான சொத்தை அவள் கைவசம் வைக்க முடியும். அந்த நிபந்தனைதான் என்னை தோற்கடிக்கிறது. அனுவின் சுவாசம் நின்று போனது. கடந்த 4 ஆண்டுகால அவளது துயரங்களுக்கு ஒரே வார்த்தையில் பதில் கிடைத்தது. நிபந்தனை. அவள் ஒரு மகளாக இருக்கவில்லை, சொத்தை திறக்கும் ஒரு சாவியாக இருந்தாள். திருமணம் நடந்தால் அவர்களுக்கு சொத்து போய்விடும். அதனால் மயக்க மருந்து கொடுத்து உறங்க வைத்து திருமணங்களை நிறுத்தி அவளை மனநோயாளியாக உலகத்தின் முன் சித்தரித்து சொத்தின் உரிமையை பறிக்க முயன்றனர். திருமணம் நின்றால் அவளுக்கு மனநல பிரச்சினைகள் இருப்பதாக சித்தரித்துவிட்டால் நீதிமன்றம் இந்த பெண்ணின் பாதுகாப்பை எங்களிடம் கொடுக்கும். வத்சலா அம்மா சிரித்தார். 4வது திருமணம் நிற்கும்போது யாருக்கு சந்தேகம் வரும்?
குடும்பப் பெரியவரின் முகம் கோபத்தால் சிவந்தது. உங்களுக்கு கடவுள் பயம் இல்லையா? கடவுளா? பணம்தான் கடவுள் என்றால் இந்த வீடு எங்களுக்கு வேண்டும். ராஜன் மேனனின் வார்த்தைகள் முடிவதற்கு முன் திரைச்சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்த அனு வெளியே வந்தாள். வெளிச்சத்தில் அனுவின் உருவம் ஒரு சிலை போல உறுதியாக நின்றது. அவள் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட இல்லை. மாறாக வஞ்சிக்கப்பட்டதும் கையறு நிலையும் மற்றும் தீவிரமான கோபத்தின் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. மாமா, அத்தை. அவளது குரல் ஒரு அலறலாக இல்லை, மாறாக கனமான ஒரு கத்தாக இருந்தது. என் திருமணம், என் கனவுகள், என் வாழ்க்கை எல்லாமே இந்த வீட்டில் உள்ள பைத்தியக்காரத்தனமான பணத்தாசைக்காகத்தானா? ராஜன் மேனனும் வத்சலா அம்மாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் கண்களில் குற்றவுணர்வு இல்லை, பயம் இருந்தது. அவர்களது நாடகம் முடிந்துவிட்டது. எனக்கு பைத்தியமில்லை மாமா. அனுவின் குரல் அப்போதும் கனமாக இருந்தது. பைத்தியக்காரர்கள் நீங்கள்தான். உங்கள் பால் கிளாசுகளில் இருந்த விஷயம் எனக்கு தெரியும். நீங்கள் நம்பிய மயக்கமடைந்து என்னை ஒருபோதும் உறங்க வைக்கவில்லை. நீங்கள். அவளுக்கு வார்த்தைகள் கிடைக்காமல் மூச்சு திணறியது. ராஜன் மேனன் தளர்ந்து போய் தரையில் அமர்ந்தார். அனு, மகளே, அது. அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. வத்சலா அம்மா அலறி அடித்துக்கொண்டு அனுவின் காலடியில் விழுந்தார். மகளே, நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை காப்பாற்று. அனு பின்வாங்கினாள். நீங்கள் என் பாதுகாவலர்கள் அல்ல, நீங்கள் என் வாழ்க்கையை விற்ற வியாபாரிகள். இந்த வீட்டில் இனி உங்கள் ஆட்டம் நடக்காது. அழுகையும் ஓலமும் வீட்டில் எதிரொலித்தது. குடும்பப் பெரியவர் அனுவை அணைத்துக் கொண்டார். இனி நம்பிக்கை விவேக்கிடம் மட்டுமே. இரவில் நடந்த எல்லாவற்றையும் அனு விவேக்கிடம் சொன்னாள். அவன் ஒரு கணம் கூட சந்தேகிக்கவில்லை. அனு, இந்த வீட்டிலுள்ள சொத்துக்கோ பணத்துக்கோ எனக்கு மதிப்பில்லை. உன் கண்ணிலுள்ள உண்மைக்கு மட்டும்தான் மதிப்பு. விவேக் அவளுக்கு சக்தி கொடுத்தான். அடுத்த நாள் காலையில் திருமண பந்தலில் வைத்து விவேக் ராஜன் மேனனின் முன்னால் 30 லட்சம் ரூபாய் பணக்கட்டுகளை வைத்தான். உங்கள் பணம் வேண்டாம் ராஜன் மேனன். உங்கள் மருமகளுக்கு இந்த பணத்தை விட மதிப்பு அதிகம். இவளை நான் திருமணம் செய்து கொள்வேன். பணம் இல்லாமல், நாடகம் இல்லாமல், அன்போடு. விவேக்கின் வார்த்தைகள் உறுதியாக இருந்தன. மாமாவும் அத்தையும் தலை குனிந்தனர். சட்ட நடவடிக்கைகள் தொடங்கின. அனுவுக்கு சொத்தின் முழு உரிமை கிடைத்தது. ராஜன் மேனனும் வத்சலா அம்மாவும் ஊரை விட்டு சென்றனர். சட்டப்படி சொத்தின் உரிமையாளராக மாறிய அனு விவேக்கின் கைகளை பிடித்துக்கொண்டு அந்த வீட்டை பார்த்தாள். இந்த வீடு தனக்கு துயரங்களை மட்டுமே கொடுத்தது. இந்த பணம் ஒரு சாபமாக இருந்தது. விவேக், இந்த வீடு ஒரு அனாதை இல்லமாக மாற வேண்டும். பணத்தாசையால் நான் அனுபவித்த வேதனை எந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது. இந்த சொத்து அன்பின் அரவணைப்பின் ஆதாரமாக மாற வேண்டும். அனுவின் வார்த்தைகள் இதயத்தை தொட்டன. விவேக் அவளது முடிவை ஏற்றுக்கொண்டான். ஸ்ரீமங்கலம் வீடு ஸ்நேகமங்கலம் என்ற அனாதை இல்லமாக மாறியது. அனாதை குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும்போது அனுவின் கண்கள் கலங்கின. அது மயக்க மருந்தின் பால் அல்ல, தாய்மையின் மற்றும் அன்பின் புனிதமான பால். அனுவும் விவேக்கும் சேர்ந்து அந்த வீட்டிலுள்ள எவ்வளவு குழந்தைகளுக்கும் நேர்மையின் மற்றும் அன்பின் அழகான கனவுகளை கொடுத்து வாழ்ந்தனர். பணத்தாசை துயரங்களை உருவாக்கும். அன்புதான் மிகப்பெரிய செல்வம். அந்த வீடு காலத்திடம் அதையே உறக்க சொன்னது.